அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் யாருடையும் இடம் எங்கன்னு கேட்டு தெளிவா கேட்டுதான் சொன்னாரு. முதல்ல அவன் தெளிவா இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரிதான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அவரால் இந்த கோடம் பக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல சொல்லிட்டாரு. அதெல்லாம் நிஜமாவே லைஃப்ல நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எடியில் வந்து ஹியூமர் சைடு போனதுதான். ஆக்சுவலா அவர் பிகினிங் ஸ்டேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ள வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறது, அதில் எப்பவுமே தனி அல்லாத ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதுலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இந்த இதில் இனிமேலும் இருக்காது. எழில், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு தான் சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கிருந்து தான் அவர் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்திச்சது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவர் உள்ள இருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யாரையா கணக்கு வச்சிருக்கிறது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். சேம் டைம் தேசிக ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக். அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணி புரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். எழில் வந்து 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசாக இருக்கட்டும். 25 வயசா மைண்ட்ல இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்கு. அதனால வாழ்க்கை பல்லாண்டு ஏழு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றி எதாவது கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட லால் செல்லாம் ஆடியோ வச்சுட்டு போயிருந்தேன். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்காரு. ஸோ அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்னைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்த அனுபவங்களை இன்னைக்கு பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனாதான் அந்த படம் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த வயசு வந்து என்னைக்குமே ஒரு காரணமா இருக்காது. என்னைக்கும் இளமையான படங்களை எடுத்துட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்னைக்கு நல்லா ஓடுது. இன்னைக்கு தியேட்டர்லயே வந்து ஜனங்கள் பார்க்கணும்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழா மேடையில் இருக்க வைத்ததற்கு நன்றி. வணக்கம்.